இப்போ உம்ராவுக்கான இஹ்ராம் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை அணிவதற்கு முன்பதாக நம்ம சில விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள்? ஆரம்பமாக நம்மளுடைய இஹ்லாஸான எண்ணத்தை, அல்லாஹ்விற்காக இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தக்வா, இறையச்சத்தை நாம் வர வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மளுடைய நியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த நியத்துங்கிறது உம்ராவுக்கான, அதாவது ஹஜ்ஜு ஹராம் அதுக்கான நியத்தல்ல, நம்மளுடைய சிந்தனை. அதாவது நம்ம அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், இதை இறைவனுடைய பொருத்தத்தை பெறணுங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம், பிறருடைய பாராட்டை எதிர்பார்க்கறதுக்காக நம்ம செய்யலை, நம்மளுடைய இறையச்சத்தைக்காக நம்ம செய்கிறோம், பெருமையை தேடித் கொள்வதற்காக செய்யலைங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள், நம்மளுடைய உலக ஆதாயம் போன்ற எல்லா விஷயங்களும் கலைந்து எடுத்து அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யணுங்கிற அந்த நியத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. அடுத்ததாக நாம் செய்து கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொன்னால், நகம் வெட்டுதல். நம்ம இயல்பில் நம்ம செய்யக்கூடிய ஒன்று. அதை இந்த இஹ்ராமுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடணும். அதாவது இஹ்ராமுடைய ஆடை அணிவதற்கு முன்பதாக நாம் இதை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அங்கமுடிகள்னு சொல்லும் பொழுது அக்குள் முடிகள், அதே போல் மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளை நாம் கலைந்து கொள்ள வேண்டும். முன்னதாகவே நாம் இதற்கு தயாராகி விட வேண்டும். உலக விஷயத்தை யோசித்து இந்த விஷயத்தை நாம் கோட்டை விட்டுறக்கூடாது. என்னென்ன விஷயங்களை செய்யணுங்கிறத நம்ம தயார் எடுத்துக்கணும். அடுத்ததாக குளிக்கிறது. இந்த இஹ்ராமுக்காக நாம் குளித்துக் கொள்வதுங்கிறது மிகவும் விரும்பத்தக்க ஒன்று. அதை நாம் செய்து கொள்ள வேண்டும், சுன்னத்தான ஒரு காரியம். அடுத்ததாக இஹ்ராமுக்கு முன்பு வாசனை திரவம் பூசிக்கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் நாம் செய்வதற்கு அனுமதி உண்டு. வாசனை திரவம் பூசிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் வாசனை திரவம் பூசுறத பாவமாக நம்ம கருதக்கூடாது. அதாவது என்னென்னா, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வழிமுறை. என்னென்னா, இஹ்ராமுக்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூசியிருக்கிறாங்க. அதே போல் அந்த பூசிய நிலையில் அந்த இபாதத்தில் ஈடுபடும் போது வேர்த்து வடிஞ்சிருக்கிறது. அந்த வேர்த்து வடிந்ததை அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு வேர்த்தது அந்த விஷயங்கள்லாம் அந்த முகத்தில் படிஞ்சிருக்கு. அந்த படிந்ததெல்லாம் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு தயக்கத்தை நம்ம வச்சுக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இஹ்ராமுக்கு முன்னாடி, இஹ்ராம் கட்டினதுக்கப்புறம் இருக்கிற விஷயம் இல்லை. இஹ்ராமுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் செய்யணும்னு விருப்பப்பட்டாரா செஞ்சு கொள்ளலாம். ஒருத்தரை பார்த்து நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, அவர் சுன்னால இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் செய்கிறார். இஹ்ராம் அணிந்த பிறகுதான் சில விஷயங்கள் அவருக்கு தடுக்கப்படும். ஸோ இஹ்ராமுக்கு முன்னாடி இப்படி செய்து கொள்வது தடையில்லை. எனவே இதை நாம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இஹ்ராம் உடைய நியத். இஹ்ராமுடைய நியத்தை நாம் வைக்க வேண்டும். அந்த இஹ்ராமுடைய நியத்தை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறதும், அப்போது இஹ்ராமுடைய நிலையில் ஒருத்தர் நுழைந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இஹ்ராமுடைய ஆடை எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு இருக்கும் ஆண்களுக்கு. சரிங்களா? இந்த வெள்ளை நிறம் சிறந்தது. சரிங்களா? வெள்ளையில் தான் போடணும் இல்லை. ஆனால் இதில் பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய தேவையில்லை. யாருமே வேணும்னே வேறு ஒரு கலரில் போட்டுட்டு வரப்போகிறதில்ல. எல்லாருமே வெள்ளையில் தான் இருப்போம். அதனால் அதை கடந்து போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கு அவர்களுடைய அன்றாட ஆடை, அவர்கள் சாதாரணமாக அணியக்கூடிய அந்த அபாயான்னு சொல்லக்கூடிய அந்த ஆடை, புர்கா, அந்த ஆடை அவர்களுக்கு ஆன ஆடையாக இருக்கும். அது அவர்களுடைய இயல்பான ஆடையே அவர்களுக்கு இஹ்ராமாக அமையும். ஆனால் அதே சமயத்தில் அந்த அபாயா அவங்க அணியக்கூடிய அந்த இது பிறருடைய கவனத்தை திசை திருப்பாத வகையிலும் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தாத வகையிலும் அந்த அபாயா இருப்பது கவனம். ஏன்னா அந்த விஷயம் இருவருக்குமே ஃபித்னாவாயிடும். அதாவது அந்த பெண்ணுக்கும் ஃபித்னாவாயிடும், அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய அந்த ஆணுக்கும் இன்ன பிறருக்கும் அது ஃபித்னாவாக அமைந்துவிடும். எனவே ஒரு பெண் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ முதல் விஷயம் அந்த ஆடை. அடுத்ததாக இஹ்ராமில் ஒருத்தவருக்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதாக தைக்கப்பட்ட ஆடை. தைக்கப்பட்ட ஆடைன்னா என்ன? ஷர்ட், பேண்ட் போன்ற தைக்கப்பட்ட ஆடை. எந்த ஆடை நம்மளுடைய உடல் பாகத்தை, உடலுடைய வடிவத்தை, ஸ்ட்ரக்சரை வெளிப்படுத்துமோ அந்த ஆடைகள். சரிங்களா? அது தைக்கப்பட்டதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆடைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டது. அடுத்ததாக ஆண்களுக்கு தலையை ஒட்டி இருக்கக்கூடிய தலைப்பாகை, அதே போல் தொப்பி போன்ற விஷயங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தங்களுடைய கை உறைகள், ஹேண்ட் க்ளவுஸ், அதை போடக்கூடாது. அதே போல் நிக்காப், முகத்தை மறைக்கக்கூடிய அந்த நிக்காபை போடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் ஆண்கள் முன்னிலையில் தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஷாலையே கொண்டு தங்களுடைய முகத்தை அவர்கள் மூடிக்கொள்ளலாம். அதற்கு தடையில்லை. நிக்காபு போன்ற வடிவத்தில் தான் அது, அதாவது முகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயத்தை தான் அவர்கள் செய்து கொள்ள வேண்டியதில்லையே தவிர, மற்றபடி அவங்க ஷாலையே அப்படி மேலோட்டமாக அப்படி போற்றி தங்களுடைய முகத்தை மறைத்து கொள்ளணும் அவங்க விருப்பப்பட்டாங்கனாக்கா அவங்க செய்து கொள்ளலாம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொப்பி மாதிரியான வடிவம் வச்சு தங்களுடைய முகத்தை மறைத்தவர்களாக இருப்பார்கள். ஸோ அதை நம்ம விமர்சிக்க தேவையில்லை. ஏன்னா
இதுவும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். தன்னுடைய முகத்தை பிறருக்கு வெளிக்காட்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் அதை செய்து கொள்ளலாம். எனவே அவங்க மேல் அதிகமாக பண்ணுறாங்க, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க வந்து இப்படி காம்ப்ளிகேட் ஆக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. அது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அடுத்ததாக நகம் வெட்டுதல் கூடாது. நகம் வெட்டுதல் தடுக்கப்பட்டது. எப்போ எஹ்ராமில் இருக்கும் பொழுது நகம் வெட்டுறது கூடாது. அதே போல் தலைமுடிகளை களைதல் கூடாது. யதார்த்தமாக வெளுகிறது அப்படிங்கிறது வேறு விஷயம். சிலருக்கு முடி கட்டுற பிரச்சனை இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் வேண்டுமென்றே தலையை போட்டு சொரிஞ்சு முடி முடியை கலைக்கிறது, அடிக்கடி தலையை சீவுற மாதிரி ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கலைஞர்களே அந்த மாதிரியான வேலைகளை ஒருத்தர் பண்ணி அந்த தன்னுடைய தலைமுடிகளை செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அவர் ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக வாசனை திரவியம் பூசக்கூடாது. எப்போது எஹ்ராமுடைய நிலையில் வாசனை திரவியம் பூசக்கூடாது. இன்னும் வாசனை சம்மந்தப்பட்ட கூட எதையும் செய்யக்கூடாது. ஷாம்பு, ரொம்ப வாசனையாக சில ஷாம்புகள் இருக்கும், அதை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் சோப்பு, ரொம்ப வாசனை தரக்கூடிய சில சோப்புகள் இருக்கும், அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது எஹ்ராமுடைய நிலையில். ஸோ இதெல்லாமே செய்கிறதாக இருந்தால் எஹ்ராமுக்கு முன்னாடி செஞ்சிடணும். எஹ்ராமுடைய நிலையில் வந்துட்டோம்னாக்கா இதை செய்யக்கூடாது. அடுத்ததாக திருமண பேச்சுகள் எந்த காலத்திலும் கூடாது. திருமண பேச்சு தனக்காகவும் செய்து கொள்ளக்கூடாது, பிறருக்காக செய்து வைக்கிறதுங்கிற அந்த விஷயம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த ஹாஜிகளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் சில நேரங்களில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வரக்கூடிய நிலை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இப்படியான ஒரு பேச்சுகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளுடைய இபாதத்துகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீண் விவாதங்கள், வீண் பேச்சுகள், இது எல்லாத்தையும் தவிர்த்துடணும். ஹரம்லேயும் சரி, மினாலையும் தங்கும் போதும் சரி, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுதும் சரி, ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க எப்படி படிச்சுட்டு வந்திருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இபாதத்து செய்வார்கள். அவர்கள் படித்து கொண்டது அவர்களுக்கானது, அவர்கள் இறைவனிடத்தில் அதற்காக கூலியை பெற்றுக்கொள்வாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக படிச்சிருக்கும் போது பிறர் ஒரு விஷயத்தை வேறு மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள்ட்ட போய் விவாதம் பண்ணுறதோ, நம்ம அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போகிறதோ போன்ற எந்த விஷயங்களும் செய்து கொள்ளக்கூடாது. ஸோ அந்த விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும் இஹ்ராமுடைய நிலையில். அடுத்ததாக உடலுறவு, அதே போல் இச்சையை தூண்டும் போன செயல்கள் எதையும் நாம் செய்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய பெரும் பாவமாக அமைஞ்சிடும். ஸோ இந்த விஷயத்தை விட்டும் நாம் இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்தவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அனுமதிக்கப்பட்டதுங்கிறது அன்றாடம் நம்ம அணியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன, வாட்ச் நம்ம போடுவோம், அதேமாதிரி கிளாஸு, சன் கிளாஸு, அதாவது பவர் கிளாஸ் போடுவோம், அதுவும் அனுமதிக்கப்பட்டது. சன் கிளாஸ் போடுறவங்க இருப்பாங்க வெயிலுக்காக, அதுவும் அனுமதிக்கப்பட்டது. செருப்பு போடலாம், அதே மாதிரி பெல்ட்டு அது அணிந்து கொள்ளலாம். தலையை மறைக்கக்கூடிய தலைப்பாகைத்தான், தொப்பி தான் அணிந்து கொள்ளக்கூடாதே தவிர கொடை வச்சுக்கலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ அதனால் கொடை வச்சுக்கலாம். அதே மாதிரி பணத்துக்காக வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த பைகளை வைத்துக்கொள்ளலாம். இதில் சில விஷயங்கள் குறிப்பிடப்படலை, தடுக்கப்பட்ட விஷயங்களில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக வேட்டையாடுதல், அதெல்லாம் நம்ம இங்கே குறிப்பிடலை. காரணம் என்னென்னா நம்ம வேட்டையாட போகிறதில்ல, நம்ம உள்ளூர்லேயே வேட்டையாடுறதில்ல. அப்போ நம்ம அங்கே போய் வேட்டையாடக்கூடிய ஒரு வேலையை நம்ம ஈடுபட போகிறதில்ல. ஸோ எனவே நம்ம அந்த விஷயங்களை நாம் இங்கே குறிப்பிடலை. நமக்கு எது பொருந்தக்கூடியதோ, நம்ம எதில் நமக்கு விஷயமாக இருக்குதோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக இந்த இஹ்ராமுடைய நியத்தை எந்த இடத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் மீகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இஹ்ராமுடைய நியத்து வைப்பதற்கு எந்த இடத்தில் நாம் நியத்து வைக்க வேண்டும் என்பதை நாம் ஹதீஸுகளில் பார்க்குறோம். இப்போ இந்த மீகாத்துடைய எல்லையை பொறுத்தவரையில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய பகுதிக்கும் ஒவ்வொரு எல்லைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையறுத்தாங்க. இப்போது இங்கே பார்க்குறீங்க, இப்போ இந்த பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இது சவுதியில் இங்கே மக்கா இருக்குது, அங்கே காபா இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நாடுகள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இந்த நாட்டை நோக்கி வருவாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது மாதிரி 5 எல்லைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வகுத்து கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இந்த 4 எல்லைகளை அவங்க வகுத்தாங்க. இந்த ஜாத் இர்க் அப்படிங்கிற அந்த எல்லை வந்து ஈராக்லேருந்து வரவங்களுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து இந்த ஈராக்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த கர்னுல் மனாசிலுங்கிற அந்த இடத்துக்கு தான் வந்தாங்க. அவங்க அது ரொம்ப கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால அதுக்கு பிறகு இந்த ஜாத் இருக்குங்கிற இடத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிர்ணயித்ததாக ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், அந்த அவங்களுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். ஹைர், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நமக்கு இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் என்னென்ன விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற அந்த நோக்கத்தில் வந்திருக்கிறோம். அப்போ அதுக்காக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க எலம்லம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் அவங்க மீகாத்துடைய எல்லையாக இருக்கும். சரிங்களா? ஹைர், இப்போ எலம்லம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது 92 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு எல்லை, 92 தூரம் இருக்கக்கூடிய ஒரு எல்லை. இது யமனில் இருக்குது.
அதாவது இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க இந்த ஃப்ளைட் வழியாக இங்கே தான் வருவாங்க. இந்த யமன் வழியாக தான் வரும். சரிங்களா? யமன் வழியாக கிராஸ் பண்ணி வரும். அப்போ இந்த யலம்லம்ங்கிற பகுதியில் அவங்க நியத்து வைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ் கமிட்டி வழியாக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஹஜ் சர்வீசஸ் மூலமாக ப்ரைவேட்டாக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆரம்பமாக இந்த எஹ்ராமுக்கு முன் அவங்களுடைய ரூமில் இருந்து இந்த எஹ்ராமுடைய விஷயங்களை அவங்க ரூமில் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்களை அவங்க தயார்படுத்தி கொள்வாங்க. எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்வாங்க. அதன் பிறகு அவங்க இந்த இடத்துல அவங்க நியத்து வைக்க மாட்டாங்க. அதன் பிறகு ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. எந்த இடத்துல நியத்து வைப்பாங்கன்னாக்கா இந்த மீகாத்துடைய எல்லையில் தான் அவங்க நியத்து வைக்கணும். இப்போ ஹஜ் கமிட்டியில் போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் ஒரு நேரான பொசிஷனுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று செய்வாங்க. நியத்தை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து உம்ரா செய்ய போகிறோம், இப்போ உம்ராவுக்காக நியத்து வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த உம்ராவுக்கான நியத்தை சொல்லிக் கொடுக்கப்படும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல இடத்துல இப்போவே நியத்து வச்சிடணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் நியத்து வைத்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு தடவை நியத்து வைப்பாங்க. அந்த இது முன்னாடி வைக்காதவங்க இந்த நேரத்தில் வச்சுக்கலாம். மூன்றாவதாக எப்போ வைப்பாங்கன்னு சொன்னாக்கா, இந்த யலம்லம் அப்படிங்கிற அந்த பகுதியை நெருங்குற அந்த நேரத்தில் வைப்பாங்க. எதுக்கு இப்படி விதவிதமாக இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, முதல்ல செய்யாதவங்க அடுத்தது செஞ்சுக்கலாம். அடுத்தது செய்யாதவங்க அட்லீஸ்ட் இந்த யலம்லம்ங்கிற அந்த பகுதியில் அந்த எல்லையில் மீகாத்துங்கிற அந்த எல்லையில் தான் இந்த நியத்து வைக்கக்கூடியது கடமையாக இருக்குது. அப்போ அந்த யலம்லம் அப்படிங்கிற அந்த பகுதி வரும் பொழுது தான் அந்த நியத்தை வைப்பாங்க. இந்த ட்ராவலுடைய நேரத்தில் சிலர் தூங்கிடுவாங்க. எப்படி நியத்தை வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அந்த பயண களைப்பில் தூங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும். அப்போ என்ன ஆயிரும், ஃப்ளைட்டு யலம்லம்மை தாண்டி போயிடுச்சுன்னா அப்போ அவர் நியத்து வைக்காத நிலையில் மீகாத்தை கடந்தவராக ஆயிடுவார். அப்போ அது ஒரு பெரிய ஒரு சிக்கல். எனவே அந்த சிக்கலை போக்குறதுக்காக தான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன உடனே ஒரு தடவை ஒரு நியத்து ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சாப்பாடு அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நியத்து சொல்லுவாங்க. ப்ரைவேட்லேயும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அடுத்ததாக யலம்லம் அப்படிங்கிற அந்த பகுதி வந்த பொழுது சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி 3 விதங்களில் சொல்லுவாங்க. எனவே ஒருத்தவர் ஒரு இடத்துல நியத்து வச்சுட்டாருன்னா, எப்போ முதல்ல செய்கிறாரோ அவருக்கு அது போதுமானது. எடுத்த உடனே அவர் நியத்து வச்சுட்டாருன்னா, அதாவது ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆனோன்னு உங்களுக்கு ஹஜ் கமிட்டியில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்ளைட்டில் ஏறின உடனே உங்களுக்கு நியத்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லிடாதீங்க, ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு வருவோம். அப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோன்னு தான் நமக்கு நியத்து சொல்லிக் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் நியத்து சொல்ல வேணாம்னு நினைக்கிறவர் 2வது தடவை நியத்து வச்சுக்கலாம். அல்லது அந்த யலம்லம்ங்கிற அந்த பகுதி வரும்பொழுது யலம்லம்ங்கிற பகுதி வருது, இப்போ நியத்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியவங்க நேரத்தில் நம்ம நியத்து வச்சுக்கலாம். சிலர் பயப்படுவாங்க. அதாவது இரவின் பிற்பகுதியில் தூங்கிடுவோம்னு நினைக்கிறவங்க வித்திரு முன்னாடியே தொழுதுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் அதாவது யலம்லம்மை நம்ம மீகாத்தோட எல்லையை கிராஸ் பண்ணிடுவோன்னு பயம் இருக்கக்கூடியவர் முன்கூட்டியே தன்னுடைய நியத்தை வைத்துக்கொள்வது சிறந்தது. அந்த அடிப்படையில் அவர் நியத்தை வைத்துக்கொண்டு அவர் இஹ்ராம்குள்ளே நுழைவார். இஹ்ராமுடைய நியத் அப்படிங்கிறது என்ன? இஹ்ராமுடைய நியத் அப்படிங்கிறது உம்ராவுக்காக அவர் செய்கிறாரு. இந்த உம்ராவுடைய நியத் எப்படி இருக்கும்? லப்பைக்க உம்ரத்தன், லப்பைக்க உம்ரத்தன் அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையான சின்ன ஒரு வாசகம். லப்பைக்க உம்ரத்தன் என்னுடைய அர்த்தம் என்ன? உம்ரத்தன், உம்ராவை நாடி, லப்பைக்க உன்னிடத்தில் நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். சரிங்களா? லப்பைக்க உம்ரத்தன் அப்படிங்கிறது இதனுடைய நியத்தாக இருக்குது. இதை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் இந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு தடுக்கப்பட்டு விடும். இந்த நியத்தை வச்ச உடனே அவருக்கு இந்த எல்லா விஷயங்களும் தடுக்கப்பட்டு விடும். சரிங்களா? ஹைர். அப்போ இவர் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இஹ்ராமுடைய நிலை அப்படிங்கிறது என்ன? இப்போ தொழுகையில் தக்பீரத்துல் இஹ்ராம்னு சொல்கிறோம். தக்பீரத்துல் இஹ்ராம்னா என்ன? இஹ்ராம் கட்டியவுடன் அவருக்கு வெளியே ஹலாலாக இருந்தது எல்லாம் ஹராமாகிவிடும். என்ன? சாப்பிட்றது, குடிக்கிறது, பேசுறது போன்ற எல்லா விஷயங்களும் தொழுகைக்கு உள்ள அந்த முதல் தக்பீர் கட்டின உடனே அவருக்கு ஹராமாயிடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சாப்பிடலாம், குடிக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ தக்பீர் கட்டின உடனே அவர் தக்பீரத்துல் இஹ்ராம்னு சொல்கிறோம். தடுக்கக்கூடிய தக்பீர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த தடுக்கக்கூடிய இந்த இஹ்ராமை அழிந்து இஹ்ராமுடைய நியத்தை வைத்தவுடன் அவருக்கு ஹலாலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மேல் சொன்ன இந்த தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஹராமாக ஆகிவிடும். எனவே அவர் இஹ்ராமுடைய நிலையில் இருப்பார். இந்த நியத்தை சொன்ன உடனே அவரை என்ன செய்ய வேண்டும் என்றால் தல்பியா சொல்ல தொடங்க வேண்டும். அந்த தல்பியாவை எப்படி சொல்லணும்? ஆண்கள் சப்தமிட்டும், அதாவது ஆண்கள் தங்களுடைய குரலை உயர்த்தி சொல்லணும். இது ஹஜ்ஜுனுடைய சின்னங்களில் ஒன்று என்பதாக நம்ம பார்க்குறோம். ஹஜ்ஜுடைய சின்னங்களில் ஒன்று எது அப்படின்னாக்கா ஆண்கள் தங்களுடைய குரலை உயர்த்தி உம்ராவுக்கான இந்த தல்பியாவை சொல்கிறது. தல்பியாங்கிறது என்ன அப்படிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம மனநலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் ல ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் ல ஷரீக லக் அப்படிங்கிறது இந்த தல்பியாவுடைய வாசகம். லப்பைக்க உன்னிடத்தில்
நான் வந்துவிட்டேன். அல்லாஹும்ம இறைவா லப்பைக்க உன்னிடத்தில் நான் வந்துவிட்டேன். லப்பைக்க இறைவா நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன். லா ஷரீக லக்க உனக்கு எந்த இணையும் இல்லை. லப்பைக்க உன்னிடத்தில் நான் வந்துவிட்டேன். இன்னல் ஹம்த நிச்சயமாக புகழும் நன்றியும். சரிங்களா? அதே மாதிரி வன் நிஅமத்த எல்லா அருள் வளங்களும். லக்கவல் முல்க் உனக்குத்தான். எது? முல்க் அதாவது அருள் வளங்கள், ஆட்சி அதிகாரம், புகழ் எல்லாமே உனக்காகவே உரியன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். லா ஷரீக லக் உனக்கு இணை எவரும் இல்லை என்பதாக நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் எல்லாவற்றிலும் நாம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். அதாவது என்னென்னா, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது தௌஹீதை பறைசாற்றக்கூடிய ஒரு இபாதத். மீண்டும் மீண்டும் இறைவனுடைய பெருமைப்படுத்துவது விதமாகவும், இறைவனை மகத்துவப்படுத்தும் விதமாகவும், நான் அடிமை நீ எஜமானன்கிறத பறைசாற்றும் விதமாகவும், இறைவனிடத்தில் இறைவனுடைய தௌஹீதை நாம் ஓர்மைப்படுத்தும் விதமாகவும் தான் நிறைய அதுக்கார்களும் நிறைய திக்கர்களும் இருக்கும். எனவே இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ வரைக்கும் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, உம்ராவுடைய நியத்து, அதாவது தல்பியா சொல்லதிலிருந்து மக்கா வந்து அடைகிற வரை. அதை ட்ராவலில் பெரும்பாலும் இந்த தல்பியா எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ட்ராவல் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இந்த தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்கள் சப்தமிட்டும், பெண்கள் தங்களுடைய குரலை தாழ்த்தியவர்களாக அல்லது வாயை மட்டும் அசைத்தவர்களாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கணும்.